ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிரடி வீரர்களை வாங்கும் ஆர்சிபி அணி சிராஜ் ஆண்டர்சன் காம்போ இன் ஆர்சிபி சொன்னலாம் நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட் பிளேஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத தான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய ஷாக்கிங் விஷயங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸில் வேணாலும் நடக்கலாம். அதில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கண்டிப்பாக மும்பை. ஸோ இப்போ வந்துட்டு என்னதான் பிரைமரி ரிட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களால அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னு யாரையாவது அவங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். 5 பிளேயர் ரிட்டென்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்கேப்டு பிளேயர் ரூல் ஆர்டிஎம்னு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல பிளேயர் ரிலீசஸ் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. அதுக்குன்னு கண்டிப்பாக அவங்க வந்து ரோஹித்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. சப்போஸ் அவங்க ரோஹித்தை ரிலீஸ் பண்ணால் ஆர்சிபி ரோஹித்தை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முகமது கைஃபில் இருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஐபிஎல்லில் தி பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் ரோஹித் இருக்கார். அவரு கண்டிப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு அது ஆர்சிபி தான். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா அதிரடியான பிளேயர்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஆப்ஷனில் நல்லாவே பில்ட் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்த ஆர்சிபியால் ஒரு கப்பை கூட அடிக்க முடியல. இன்னொன்று அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இருந்தும் ஆர்சிபியால் இப்போ வரைக்கும் ட்ராஃபி வின் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஒரு கர்ஸ் தான். அந்த கர்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம உடைக்கணும்னா அதுக்கு வந்து ட்ராஃபி அடித்து வேறு லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்கிற ஒரு கேப்டன் வேணும். அந்த கேப்டன் வேறு யாரும் கிடையாது, அது நன் அதர் தான் ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மாவை ஆல் அவுட்டாக பிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ முகமது கைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய சைனை கொடுத்துட்டாரு. அதை பிடிச்சிட்டு அப்படியே நூல் ஏறினாங்கன்னா இன்னுமே செமையாக தான் இருக்கும். நல்ல ஒரு அதிரடி பிளேயராகவும் இருப்பார் ஓப்பனிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ஓப்பனிங், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டர்லையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற பிளேயர் தான். என்ன ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வருவார். யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்மித். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி மாஸ் காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு விளாண்ட ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்டில் டிராவிஸ் ஹெட்டோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி டிராவிஸ் ஹெட்டையும் தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்து ஓப்பனிங் இறங்கின ஃப்ரான்ச்சைசஸ் தான் அந்த இடத்துல ட்ராஃபியையும் வின் பண்ணிச்சு. ஓப்பனிங்கில் நல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் ரெக்கார்டு இப்போ ரீசெண்டில் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு லோ ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல, அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது பெருசாக நம்ம பிட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஸ்டீவ் ஸ்மித்தை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே அவர் வந்து ஆக்ஷனில் அன்சோல்டாக போயிட்டுருக்கிறாரு. பட் இப்போ அவரோட ஃபார்ம் நல்லா இருக்குது. அதை நோட் பண்ணுற டீம்ஸ் கண்டிப்பாக அவரை வந்து எடுப்பாங்க. அப்படியே ஒரு டீமாக கண்டிப்பாக ஆர்சிபி மாறினா நல்லாவே இருக்கும். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் விளாடும் போதும் அவர் வந்து ஓப்பனிங்கும் பண்ணியிருக்கிறாரு. அதே நேரம் வந்து அவர் வந்து ஒரு கேப்டன்சி பேக்கப் ஆப்ஷனாகவும் இருப்பார். ஃபாஃப் இல்லை அப்படிங்கிற இடத்த ஈஸியாக நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டன்சி அப்படின்னா கேப்டன்சி வந்து கொடுக்கணுங்கிறது இல்லை, சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் கேப்டன்சியை கொடுப்பாங்க அப்படின்லாம் இந்த இடத்துல நம்ம லாஜிக்கலாக பேசிட முடியாது. அதனால் இப்போ சப்போஸ் வந்து ஒரு யங் கேப்டன் டைனமிக் கேப்டனுக்கு கேப்டன்சி போகும். அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்மித் இருந்து அவருடைய அந்த ஒரு ஐடியாலஜியை கொடுத்து சப்போர்ட் பண்ணும்போது இன்னுமே ஆர்சிபிக்கு அது ஒரு அட்வான்டேஜாக தான் அமையும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு டீமோட கர்ஸை வந்து மாற்றுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஃபியூ இயர்ஸாகவே வந்து ஐபிஎல்லில் வந்துட்டு அவர் இல்லை, அன்சோல்டில் தான் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த தடவை வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்குமே இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ அவர் வந்து எல்லா ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்ஸ்லையும் விளையாடுறதுக்கு ஆக்ஷன் டிராஃப்ட்னு எல்லாத்துலேயுமே அவரோட நேமை கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஓவர்சீஸ் டோர்னமெண்ட் நடந்து அங்கேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டீம்ஸ் நோட் பண்ணுவாங்க. அப்படி டீம் நோட் பண்ணும்போது அதில் ஆர்சிபி கண்டிப்பாக வந்து உள்ளே வந்தாங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் இந்த இடத்துல நான் வந்து பென் ஸ்டோக்ஸாக கொண்டு வந்திருக்கேன். பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான பிளேயர். உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஆல்ரெடி ஐபிஎல்லில் வந்து லாஸ்ட் டைம் சிஎஸ்கேல இருந்தார். பென் ஸ்டோக்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்த ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டியூட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஓவராக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து கேப்டன்சி அப்படிங்கிறது எடுத்தார் அவருடைய இன்டர்நேஷ்னல் டீமுக்காக. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார்மெட்டில் வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி டெஸ்ட் ஃபார்மெட் மட்டும் ஆடுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் டவுட் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஐபிஎல் கரியர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது வந்து சிஎஸ்கே அவர் எடுக்கும்போது மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே ஹைப் ஆனாங்க. பட் ஆனால் சிஎஸ்கே பென் ஸ்டோக்ஸை யூஸே பண்ணாமல் சாம்பியன்ஸை வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் இல்லாமையே சிஎஸ்கே வந்து ட்ராஃபியை வந்து வின் பண்ணது எல்லாமே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்துச்சு. இவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் வச்சு பெஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே
சிஎஸ்கே வந்து எல்லாருமே பேசியிருந்தாலும் ட்ராஃபியை வின் பண்ணதுனால அந்த இடத்துல அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக போகலை. ஸோ அதனால் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து பென் ஸ்டோக்ஸுக்கு ஒரு பெரிய லெவலில் டீம் கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி வந்து அவரை பெஞ்ச் பண்ணி வச்சு ஒரு டீம் வந்து ட்ராஃபி வின் பண்ணதுக்கப்புறமா ஸோ அவருக்கு எப்படி வந்து ஹை ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பேன் அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் பேசப்பட்டு வருது. ஸோ ஆக்ஷனுக்கு பேர் கொடுத்துட்டீங்க, உங்களை ஒரு டீம் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் சீசன் அப்படிங்கிறது விளாண்டு கொடுக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் டூட்டிஸ் எல்லாம் வெளியே போக முடியாது. அப்படி எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் 1 இயர் பேனாவது இருக்கும். ஸோ அது இந்த இடத்துல வந்து பிசிசிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற புது ரூல் அண்ட் சட்டத்திட்டங்களில் வருது. ஸோ இப்போ பென் ஸ்டோக்ஸ் அதையும் கண்டிப்பாக யோசிப்பார். ஒன்று, நீங்கள் ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அதாவது வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் சைடில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிவிட்டு அன்சோல்ட் ஆனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து இல்லை என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதையும் கண்டிப்பாக வந்து பென் ஸ்டோக்ஸ் அந்த இடத்துல பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ அதாவது வந்து ஜிம்மி ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து ஒரு தரமான பவுலர்னு நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஸோ என்னோட டெஸ்ட் கரியர் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து முடிவு கட்டிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஆக்ஷனுக்கே வரமாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் என்னுடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓவர்சீஸ் லீக்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆண்டர்சனே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. ஸோ ஆண்டர்சன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து ஓவர்சீஸ் T20 லீக்ஸ்லாம் ஆட போகிறாரு. ஸோ அப்படி வந்து ஓவர்சீஸ் T20ஸில் ஒன்று தான் நம்மளுடைய ஐபிஎல்லும் கூட. ஸோ ஐபிஎல் ஆப்ஷனுக்கு கூட கண்டிப்பாக ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து உள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி அவர் ரெஜிஸ்டர் பண்ணி அவரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி மாதிரியான டீமுக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் ப்ளோயிங் பவுலராக இருப்பார். ஏன்னா ஏஜ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு டெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் வந்து கழிச்சிட முடியாது. கண்டிப்பாக அவர் வந்து தரமான ஒரு பவுலர், கோட்ஸ் ஆஃப் கோட்ஸ் அப்படிங்கிற லெவலில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அவருமே நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் ஆண்டர்சனுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கிரெடிட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. சிராஜ் ஆண்டர்சன் காம்போ கூட செமையாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.